வாழ்நாளெல்லாம் 20 பேருக்கு ஒரு சர்ச்சை நடத்த சொன்னாரா? நடத்திட்டு போகிறோம், சந்தோஷம். இல்லை வாழ்நாளெல்லாம் ஒரு சின்ன கிராமத்தில் போயிட்டு ஒரு மிஷனரி ஊழியம் பண்ண சொன்னாரா? பண்ணிட்டு போவோம். இல்லை ஒரு பெரிய கூட்டத்துக்கு பேச சொல்கிறார், பேசிட்டு போவோம், அவ்வளோதான். இதில் எதுக்கு கூஷ பார்க்கணும்? அவன் ஓடுறான், இப்படி ஓடுறான், எப்படியாவது அவனை முந்திரணும், எப்படியாவது அவனை தாண்டிடணும். யோவா கரெக்டாக சொல்கிறான், நீ போகாத, அவன் போட்டோம். நான் சொல்கிறேன் போ. என்ன சொன்னேன்? காஸ்பல் சொல்லிட்டேன், நற்செய்தி சொல்லிட்டேன். என்ன சொன்னேன்? ராஜா சொல்கிறாரு, ராஜா கிட்ட போய் நான் அப்சலோம் இந்த மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் ராஜான்னு சொல்லிட்டேன். அப்சலோம் என்னன்னா, எனக்கு தெரியாது ராஜா, சவுண்டு கேட்டுச்சு. ராஜா அடுத்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பாருங்க, அப்பொழுது ராஜா நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான், ஓரமாக நிற்க வச்சுட்டான் ராஜா. கோ அண்ட் ஸ்டாண்ட் தேர், போய் நில்லு. ஏன்? பின்னாடி ஒரு காஸ்பல் வந்துக்கிட்டு இருக்கு. அந்த காஸ்பல் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. சுயாதீன பிரமாணம் மெல்கிசேதேக்கின் முறைமை பூமிக்குள்ள வருகிற வரைக்கும் நியாய பிரமாணத்தில் வெற்றி பெற்றவர்கள் காத்திருந்தார்கள் என்று வசனம் சொல்லுது. இவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்குறித்து வைத்திருந்தார். பின்னாடி வரக்கூடிய காஸ்பல் ஒன்று ஓடி வந்துகிட்டு இருக்கு. கூஷின் காஸ்பல் வருது, கரடு முரடான பாதையின் வழியா வருது. கருப்பா ஒருத்த ஓடி வந்துகிட்டு இருக்கிறான், புறஜாதியான். ராஜா என்ன செய்யணும்? இவன் நம்ம ஆளு, இஸ்ரவேல ஓடி வந்துட்டான், இவன் சொன்னதான் கரெக்டாக இருக்கும், நல்ல நியூஸு. அவன் நியூஸ் எனக்கு வேணாம், விடுப்பான். இல்லை இல்லை, ஓரமாக போய் நில்ல, போய் ஸ்டாண்ட் தேர். ஏன்? பின்னாடி ஒரு காஸ்பல் வந்துட்டுருக்கு. அந்த காஸ்பல் தான் நீங்களும் நானும் கொண்டு போய் கொண்டு இருக்கிற காஸ்பல். நம்முடைய காஸ்பல் முடிகிற வரைக்கும் ராஜா நின்றுக்கிட்டே இருப்பாருங்க. ராஜா வெயிட் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பக்கத்தில் நியாயப்பிரமாணம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது, காஸ்பல் வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. முன்னாடி சொன்ன காஸ்பல் தான், அதில் எந்த மாதிரி அவங்க காஸ்பலில் தப்பு கிடையாது, ஆனால் அவங்க காஸ்பலில் மரணம் கிடையாது. அந்த காஸ்பலில் மரணம் சொல்லப்படவில்லை, இருந்துச்சு, மறைக்கப்பட்டது. சொல்லப்படலை, இருந்துச்சு, மறைக்கப்பட்டது. அப்படியே ஓரமாக வச்சாச்சு. கிறிஸ்துவினுடைய மரணம், அப்படியே குமாரனின் மரணம். அப்சலோமை கிறிஸ்துவுக்கு ஈக்குவலாக கொண்டு வர நினச்சிடாதீங்க. இது ஒரு நெகட்டிவ் பேரபிள். இயேசு கிறிஸ்து எப்படி புளித்த மாவை பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாரு இல்லையா? புளித்த மாவுன்றது நெகட்டிவ் பேரபிள் எக்ஸாம்பிள். அது பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடுறாருல்ல, அந்த மாதிரி தான் சொல்கிறேன். அப்சலோம் என்பது நான் இயேசுவுக்கு ஒப்பிட கொண்டு வரல, ஆனால் குமாரனுடைய மரணம் அங்கே மறைக்கப்பட்டுச்சு. நியாயப்பிரமாணத்தில் ஓரமாக வச்சாச்சு, ஸ்டே தேர். இப்போ ரெண்டாவது காஸ்பல் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த 2 பேருடைய ஓட்டம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஓட்டத்தை பார்த்து ஜாமக்காரன் சொல்கிற வேர்டு பாருங்க, வாசிங்க 27வது வசனம். மேலும் ஜாமம் காக்கிறவன் முந்தினவனுடைய ஓட்டம் சாதோக்கின் குமாரன் அகிமாசுடைய ஓட்டம் போல இருக்கிறது என்று எனக்கு தோன்றுகிறது என்றான். ஓட்டத்தை வச்சே கண்டுபிடிச்சா பாருங்க. இது யாரு? ஜாமக்காரன் எப்படி கண்டுபிடிச்சான்? தூரத்தில் பார்க்குறான். ஓடுற ஓட்டம், ஓட்டுற ஸ்டைலை பார்த்தா எப்படி இருக்குது? அகிமாஸோடைய ஸ்டைல் மாதிரி இருக்குது. இது அகிமாஸ் ஸ்டைலாச்சே. அவன் ஓடுற ஓட்டம் இப்படி இருக்குது, ஆனால் பின்னாடி வரனுடைய ஓட்டம் இருக்குல்ல, அதை அவன் கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன் தெரியுமா? புறஜாதியாரோட ஓட்டம் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஓட்டம். இது கிறிஸ்துவின் சாயலுக்குரிய ஓட்டம். இஸ்ரவேலுடைய ஓட்டம் அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய சாயலில் வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. சாதோக்கின் புத்திரர் அகிமாஸ்ன்னு சொல்லிடுவான். ஆனால் வரக்கூடிய கூஷோடைய அப்பா பேரே இருக்காது, அதில் எந்த பேருமே இருக்காது. முன்னாடி வரனுடைய ஓட்டம் எப்படி இருக்குது? அகிமாஸோடைய ஓட்டம் பார்க்கறதுக்கு அகிமாஸ் ஓட்டம் மாதிரியே இருக்கு. இதான் பேட்டர்ன், இதான் மினிஸ்ட்ரி பேட்டர்ன். அவங்கவுங்களுக்கு ஒரு மினிஸ்ட்ரி பேட்டர்ன் வச்சுக்கிட்டு ஓடுறது. ஆனால் உங்களுக்கு எனக்கு நியமிக்கப்பட்ட பேட்டர்ன் இருக்குல்ல, அது எந்த பேட்டர்னும் கிடையாது. கிரைஸ்டோடைய பேட்டர்ன், அது கிறிஸ்துவினுடைய ஓட்டம். அந்த ஓட்டத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. பான்னு ஓடிட்டே இருக்கிறதா. என்னப்பா யார்ப்பா ஓடுறது? எவனே தெரிலைங்க, எவனோ ஓடுறாங்க. அதில் இஸ்ரவேல் கோத்திரத்தில், லேவி கோத்திரத்தில் சாதோக்கு பையன் தானே ஓடணும். இங்கே யார் ஓடுறா? ஐயோ, இதில் இந்த கேஸே கிடையாதுங்க. அந்த கோத்திரம் இந்த கோத்திரம்லாம் கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட எல்லாவனுமே ஓடுவாங்க. ஏங்க இதில் படித்தவன் படிக்காதவன் ஒன்றும் கிடையாதுங்க. அப்புறம் யார் தான் ஓடுறது எவனே தெரிலைங்க. ஆனால் ஓடுறான், ஓடிட்டே இருக்கான். அந்த ஓட்டம் தான் உங்களுடைய என்னுடைய ஓட்டம். உனக்கு எனக்கு எந்த அடையாளமும் கிடையாது. எல்லா அடையாளமும் கிறிஸ்து தான் அடையாளம். அல்லேலூயா. இந்த பேருக்கு பின்னாடி போடுற அடையாளம், பேருக்கு கீழே போடுற அடையாளம், பேருக்கு முன்னாடி போடுற அடையாளம் எதுவுமே கிடையாது.
நமக்கு எந்த அடையாளமும் கிடையாது, ஒரு அடையாளமும் கிடையாது. தூரத்துலேருந்து பார்க்குறான், ஒன்று தெரியுதுங்க, அது அகிமாசுங்க, சாதோக்கின் புத்திரர் இஸ்ரவேலர், நல்லா தெரியுது. இன்னொன்று அது எதுனே தெரியலைங்க, ஓடி வந்துக்கிட்டு இருக்குது. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் நியமிக்கப்பட்ட ஓட்டம். நம்ம வெளிக்காட்டுறதுக்காக நாம் இந்த ஊழியத்துக்கு வரல, நம்மை முன்னிலைப்படுத்துறதுக்காக வரல, நம்மை பிரகடனப்படுத்துறதுக்காக வரல. தெளிவாக வசனம் சொல்லுது, நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். இன்னைக்கு நம்மளை தூக்கி அப்படியே உலகம் அப்படி தான் செய்யும். உன்னை தூக்கி மேலே உட்கார வச்சு அப்படியே உன்னை உட்கார வச்சுக்கிட்டே பேசுவான் பாருங்க, எப்படி இருக்குன்னு தெரியுமா காதுக்கு? எப்பயாவது அவன் சொல்கிறது உனக்கு நல்லா காதில் பட்டுருச்சுன்னா நீ வீழ்ச்சி அடைய தொடங்கிட்டேன்னு அர்த்தம். அவன் சொல்ல சொல்ல உனக்கு காதில் பாதரசத்தை ஊற்றின மாதிரி எரியணும். ஐயையோ இவனுக்கு கொன்னுடுவாங்க போல நம்மளை. உங்களுக்கு எனக்கும் ஒரே அடையாளம் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான், வேற அடையாளமே கிடையாது. எதையும் சொல்லக்கூடாது. நீ நானும் யாருங்க? ஒன்றும் இல்லாத குப்பையை கொண்டு வந்து புழுதியிலிருந்து எடுத்து கொண்டு வந்து கர்த்தர் வேதம் சொல்கிறார், ராஜாக்கள் மத்தியில் உட்கார வச்சிருக்கிறார். அவர் உட்கார வச்சிருக்காரு. ஏதோ சுற்றி இருக்கிற ராஜாவை அவர் நம்ம மேலே எதையோ ஒன்று மூடினதுனால, தாவீதுக்கு மேலே சவுலுடைய ட்ரெஸ்ஸை போட்ட உடனே அவனும் பார்க்கறதுக்கு எப்படி தான் இருந்திருப்பான், போர் சேவகன் மாதிரி இருந்திருப்பான்ல. அந்த மாதிரி நீங்களும் நானும் ஏதோ அவரால் கொஞ்சம் கனம் பெற்றவர்களை போல இருக்கிறோம். இன்றைக்கி ஓடுற ஓட்டத்தில் நான் யாருன்னு ஒரு அடையாளம் தெரியணும். எனக்கென்று ஒரு அடையாளம், என் ஊழியத்துக்குன்ற அடையாளம் எதுவும் கிடையாது. தூக்கி எல்லாத்தையும் ஓரம் போடுங்க. கடைசி வரைக்கும் உன் ஊழியத்தில் கிறிஸ்து மட்டும்தான் வெளியே தெரியணும், வேறு எதுவும் வெளியே தெரியவே கூடாது. கடைசியில் ஒன்றும் இல்லாமல் பூமியில் போயிடணும். நீ அப்படி போனீன்னா பரலோகத்தில் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதி கர்த்தர் நித்தியமாக நம்ம பேரை பரலோகத்தில் வச்சுப்பார். நீ பூமியில் உன் பேர், அங்கே பாருங்க அழகாக வசனம் சொல்லும், 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, அப்சலோம் உயிரோடு இருக்கையில் என் பேரை நினைக்க பண்ணும்படியாக எனக்கு குமாரன் இல்லை என்று சொல்லி ராஜாவின் பள்ளத்தாக்கிலே தனக்கென்று ஒரு தூணை நிறுத்தி அந்த தூணுக்கு தன் பேரை தரித்திருந்தான். அந்த தூணுக்கு தன் பேரை, இன்னைக்கு தான் பேரை நிக்கணும்னு ஒரு தூணு, தான் பேரை நிக்கணும்னு சொல்லி ஒரு பிரகடனம், ஒரு ப்ரொபகேண்டா. எப்படியாவது நம்ம பேர் பெருமை அடையணும், எப்படியாவது எல்லாருக்கும் மத்தியிலையும். உங்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், நம்ம பேரை 800 கோடி ஜனங்களுக்கு முன்னாடி சொல்லுகிறதை விட கோடான கோடி தூதர்களுக்கு முன்பாக தேவன் சொல்லுவார். அதுதான் ஆசீர்வாதம். ஒரு நாள் பூமி அழியும் போது உன் பேரும் அழிந்து போகும். ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரே ஒரு அடையாளம் இருக்குது. எங்கே இருக்குது தெரியுமா? பரலோகத்தில் அந்த அடையாளம் இருக்குது. அப்படியே எல்லா தேவபுத்திரரும் கூடி வந்து நிற்கும் போது கோடான கோடி தூதர்கள் பரிசுத்தவான்கள் அப்படியே 6 சட்டைகளோடு நின்றுக்கிட்டு இருக்கிற எல்லாருக்கும் முன்னாடி ஆண்டவர் கேட்குறாரு, யோபுவை பார்த்த பூமியில் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ தேவன் பேசுகிறாருன்னா அத்தனை பேரும் சைலண்டாக தானே இருப்பான். அத்தனை பேர் என்னடா தேவன் பேச போகிறான்னு பார்த்தா, எங்கேருந்து வர? பூமியிலேருந்து வர. யோபுவை பார்த்த என்ன ஒரு கணம் பாருங்க, என்ன ஒரு கணம். டோட்டல் பூமியில் இருக்கிற அத்தனை பேரில் ஒரு பேரை பரலோகத்தில் கோடான கோடிக்கு பேருக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாருன்னா அதுதான் கணம். பூமியில் சொல்கிறது ஒன்றும் பெரிய கணம் கிடையாது. நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் எவ்வளோ சாதிச்சுட்டு போயிட்டான். இன்றைக்கி அவன் பேரெலாம் பூமியில் இல்லை, அழிஞ்சு போச்சு. ஆனால் உன் பேரும் என் பேரும் பரலோகத்தில் நித்தியமாக இருக்கும். ஓடும்போது நம்மளை பார்த்து எந்த கண்டுபிடிப்பும் கண்டுபிடிக்கக்கூடாது. இது அகிமாசு, இது கூஷு கண்டுபிடிக்கக்கூடாது. யாரா ஓடுறது தெரியலைங்க, எவனோ ஒருத்தன் ஓடுறான், ஓடிட்டு போட்டோம். அந்த ஓட்டம் ராஜா கிட்ட போகும். முதலாவது ஓடுகிறவன் பிந்தி ஓடினவன் முந்தி ஓட ட்ரை பண்ணி, பேரை வாங்க ட்ரை பண்ணி, காஸ்பலை மறைச்சி அப்படியே பாதி சொல்லி பாதி சொல்லாமல், இன்றைக்கி அப்படி தான் சுவிசேஷம், பாதி சொல்லி பாதி சொல்லாமல் மறைச்சி வச்சு அப்படியே ஓரமாக கொண்டு போய் வச்சிடறாங்க. அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, ரெண்டாவது ஓடுறவனுக்கு ஃபுல் காஸ்பல் தேவைப்படுது. முன்னாடி ஓடுறவன் என்ன காஸ்பல் சொன்னான்? ஆஃப் காஸ்பல். ஜெயிச்சிட்டோம் ராஜா. அப்சலோம் என்னன்னா தெரியாது ராஜா. மரணம் என்னாச்சு தெரியாது. அப்சலோம் சுகமாக இருக்கிறான் தெரியாது. அதெல்லாம் தெரியாது. ஒன்றே ஒன்று தெரியும், ஜெயிச்சிட்டோம், சக்ஸஸ், வீடு கட்டிட்டோம், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, இவ்வளோ தான் தெரியும். இது ஆஃப் காஸ்பல். அதனால் இப்போ நம்ம என்ன ஆகிட்டோம், இப்போ அடுத்து ஃபுல் காஸ்பலுக்கு ஆகிட்டோம். இப்போ அடுத்து ஒருத்தன் ஓடி வரான் பாருங்க, வாசிங்க 31வது வசனம். இதோ கூஷி வந்து ராஜாவாகிய என் ஆண்டவனே நற்செய்தி, இன்று கர்த்தர் உமக்கு
எனக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். அப்பொழுது ராஜா கூஷியை பார்த்து, பிள்ளையாண்டான் ஆகிய அப்சலோம் சுகமாயிருக்கிறானா என்று கேட்டதற்கு, கூஷி என்பவன் அந்த பிள்ளையாண்டானுக்கு நடந்தது போல ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சத்துருக்களுக்கும் பொல்லாப்பு செய்ய உமக்கு விரோதமாய் எழும்புகிற யாவருக்கும் நடக்க கடவது என்றான். தெளிவா பேசுறான் பாருங்க. அந்த பிள்ளையாண்டானுக்கு அவன் மறைக்கவே இல்லை. இதான் காஸ்பல், இவ்வளவுதான் காஸ்பல். எது விஷயம் சொல்றான், நேரா சொல்லு, டைரக்டா சொல்லு. ராஜா வருத்தப்படுவாரே, ராஜாவுடைய பையனாச்சே, சொன்னா ராஜா கவலைப்படுவாரே, ராஜாவுடைய இருதயம் உடைக்கப்பட்டுருமோ. மனுஷனுக்கு ஏத்த மாதிரி காஸ்பலை மாற்றக்கூடாது. அதான் வசனம் சொல்லுது கலாத்தியர்ல, நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. எதிரில் இருக்கிறவன் எவன் வேணா இருக்கட்டும், நிக்கிறது ராஜாவா இருக்கட்டும், நிக்கிறது செத்து போனவனுடைய அப்பாவாக இருக்கட்டும், ஐ டோன்ட் கேர், திஸ் இஸ் த காஸ்பல். அவ்வளோதான், நேரடியாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன் நான். சொல்லு காஸ்பல, தைரியமா சொல்லு. ஏன் உனக்கு பயம்? இப்போ சொல்ற பாருங்க, ஏன் யோவாபு கூஷை அனுப்பிட்டு ஏன் அவன் அகிமாசை போவேன்னான்னு சொன்னான் தெரியுமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. யோவாபுக்கு அகிமாஸ் இனத்தான், இவன் யூதா கோத்திரம், அவன் லேவி கோத்திரம், எல்லாம் இஸ்ரவேலை. ஆனால் கூஷ் யாரு? புறஜாதியான். அவன் போட்டான். அது என்னங்க காஸ்பல் சொல்கிறதுக்கு இவனை அக்கிமாசை வச்சுக்கிட்டு கூஷை அனுப்பி விட்றான் யோவாபு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவாபுக்கிட்ட இனப்பற்று ஒன்று இருக்குது. நம்ம ஊருக்காரன் போய் அடி வாங்கக்கூடாது. ஏன் அடி வாங்குவான்? வாசிங்க 2 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14-15. தாவீது அவனை நோக்கி, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறவரை கொன்று போடும்படி நீ உன் கையை நீட்ட பயப்படாமல் போனது என்ன என்று சொல்லி வாலிபர் ஒருவனை கூப்பிட்டு, நீ கிட்ட போய் அவன் மேல் விழுந்து அவனை வெட்டு என்றான். இவன் என்னதான் கொண்டாந்தான்? ஒரு நற்செய்தி கொண்டாரான். என்ன நற்செய்தி? சவுல் செத்துட்டான், சவுல் செத்துட்டான். ஆனால் இங்கே கொண்டாந்தவன் எவன் தெரியுமா? அது அடுத்த விஷயம், அப்புறம் சொல்கிறேன். இப்போ யோவாபுக்கு தெரியுது, டேய் இந்த பையன் எவனை வெட்டுவான் எவனை குத்துவான்னு தெரியாது. இவன் சவுல் செத்துட்டான், நான் ஒருத்தனை அனுப்பி விட்டேன், அவனை இவன் கொண்டு விட்டான். ஏன்? இவன் எப்போ நல்லவன் எப்போ கெட்டவன் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா சவுல் யார்? இவனை துரத்தினவன், இவனை சாகடிக்கணும்னு முடிவு பண்ணவன். அப்படிப்பட்டவன் ஒருத்தன் செத்துட்டான்னு சொல்லி ஒருத்தன் போய் சொன்னால் நியாயமாக இவன் என்ன பண்ணணும்? சந்தோஷப்படணும். என் எதிரியை நீ கொன்னுட்டியா? யார் கொண்டா? நான் தான் கொன்னேன். அவர் குத்துயிர் கொலையுருமா இருந்தார், நான் தான் கொண்டேன். அப்படியா? உனக்கு 1000 வெள்ளிக்காசு என் தேசத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு தருவேன். தானியேலுக்கு பெல்ஷாசார் சொல்வார், பொற்சனைவெல்லாம் போடுங்க அப்படிம்பார். அந்த மாதிரி ஏதாவது தருவார் நினச்சி வந்து காஸ்பலை சொன்னால், சுவிசேஷத்தை சொன்னால், இவன் சொல்கிறான், அபிஷேகம் பண்ணப்பட்ட மேலே நீ எப்படி கை வச்ச? அதுவும் அமலேக்கியன், நீயே புறஜாதியான், எப்படி கை வச்ச? கொல்றா அவனன்ட்டான். இந்த என்ன காஸ்பல் தெரியுமா? அப்போ இந்த காஸ்பல் ஏங்க தாவீது இப்படி பண்ணார்? இந்த அமலேக்கன் ஏன் வந்து தாவீதிட்ட சொன்னான்? அவரும் ப்ரூஃபோட வரான். அவர் தலையில் இருந்த முடியையும் அவர் புயத்தில் இருந்த அஸ்தகடத்தையும் எடுத்துக்கொண்டு அவைகளை இங்கே என் ஆண்டவனிடத்திற்கு கொண்டு வந்தேன் என்றான். எதுக்குன்னா ப்ரூஃபோட வராரு, நான் தான் ராஜா கொன்னேன். அப்படி சொன்ன உடனே தாவீது சொல்கிறான், கொன்னுடுறான் அவனை. ஏன்? அப்சலோம் செத்தது கான்செப்ட் வேற, சவுல் போனது பெலிஸ்தரோட சண்டைக்கு. சவுலுக்கும் எனக்கும் சண்டை இல்லை, சவுலுக்கும் பெலிஸ்தனுக்கும் சண்டை. நாங்கள் எங்களுக்குள்ள 1000 அடிச்சுப்போம். ஆனால் ஒரு அமலேக்கியன் அவனை கொல்றதுக்கு என்ன கிடையாது? அதிகாரம் கிடையாது. ஒரு விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி எங்கள் ராஜா மேலே கை வைப்ப? நீ ராஜா என்ன அடிக்க தேர்றாரு, நான் ராஜாவுக்கிட்ட தப்பிச்சு ஓடுறேன், எனக்கும் ராஜாவுக்கு நடுவில் 1000 பிரச்சனை இருக்கட்டும். 3வது நபர் நீ யாரு? நீ எப்படி எங்கள் ராஜா மேலே கை வைப்ப? இதுதான் தாவீதினுடைய நிலைப்பாடு. இதுக்கு பேர் ராங் காஸ்பல். அமலேக்கியன் சொன்னதுக்கு பேர் என்னது? ராங் காஸ்பல். செஞ்சது தப்பு, ஆனால் அவர் அதை நற்செய்தின்னு நினச்சிக்கிட்டாரு. நினச்சிக்கிட்டு ராஜா கிட்ட கிஃப்ட் கிடைக்கும்னு வர்றாரு, எடுத்துக்கிட்டு வர்றாரு. ராஜாவுடைய எதிரியை நம்ம கொண்டுட்டோன்னு சொன்னால் ராஜா நமக்கு கிஃப்ட் கொடுப்பாருன்னு நினச்சி ப்ரூஃபோடு வராரு. இதே மாதிரி ஆண்டவர்கிட்ட காஸ்பலோட ஒரு குரூப் வரும். யார் வருவா தெரியுமா?
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 22-23 வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 7:22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். இப்ப இவங்க ராஜா கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க? ராஜா, உங்க நாமத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்? பெரிய பெரிய காரியம்லாம் செஞ்சுருக்கோம். அப்போ என்ன தாட்டில் வராங்க ராஜா கிட்ட? ராஜா நமக்கு பெரிய கிஃப்ட் கொடுப்பாரு, கிரீடம் கொடுப்பாரு, ஜீவ கிரீடம் கொடுப்பாரு, எல்லாம் நினச்சிக்கிட்டு வந்தா ராஜா சொல்கிறாரு, பிடிச்சி நரக்கத்தில் தள்ளுங்கடாம்பாரு. ஒரு காலம் உங்களை நான் அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுங்கள். அக்கிரம செய்கை. எது அக்கிரமம்? எது அக்கிரமம்? பிசாசு துரத்துனது, உங்களுடைய நாமத்தினால தீர்க்க தரிசனம் உரைத்தது. அப்போ இதெல்லாம் அக்கிரமமா? இதெல்லாம் காஸ்பல் இல்லையா? காஸ்பல் சொல்றது வேற, எப்படி சொல்லணும்னு இருக்குது, அதுதான் காஸ்பல். நீ உன் இஷ்டத்துக்கு போய் சொல்லி சவுலை கொண்டுட்டு எங்கிட்ட கிஃப்ட் கேட்டா நான் எப்படி தருவேன்? அதுக்கு பேர் அக்கிரம செய்கை. அற்புத அடையாளங்களை என் நாமத்தை பற்றி நீ செஞ்சுட்டு, ஆனால் பிதாவின் சித்தத்தின்படி செய்யாமல் உன் சித்தத்தின்படி செஞ்சா அதுக்கு பேர் அக்கிரம செய்கை. இதுக்கு தான் யோபு சொல்கிறான், போகாத, இது ராங் வே. இந்த ராங் வே நான் ஒரு நாள் பார்த்துட்டேன். இவன் தாவீது ரொம்ப சென்சிட்டிவான ஆள், நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. அவன் கரெக்டாக நியாயம் தீர்ப்பான். அவன் செஞ்சு, ஏன்னா சவுலை கொன்னதுக்கே அவன் இப்படி பண்ணானா, இப்போ பையனை கொண்டு இருக்கிறோம். யோபு தாவீதை வேற மாதிரி நினைச்சிட்டார். இன்னைக்கு அப்படிதான் ராங் காஸ்பல் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. காஸ்பல் சொல்கிறோம், பிதாவின் சித்தத்தின்படி சொல்கிறோமா? அற்புத அடையாளம் நடக்குது, ஆனால் கர்த்தர் சொல்கிறபடி தான் நடக்குதா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. உங்கள் ஊழியத்தில் அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, உங்கள் வாழ்க்கையில் நடக்குதுன்னா எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லாமே தேவனால் நடக்குதுன்னு அர்த்தம் கிடையாது. தேவன் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு தீர்க்க தரிசின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு, எல்லா மீட்டிங்லேயும் தீர்க்க தரிசனம் சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் உங்கள் மீட்டிங்கில் ஒரு ஹீலிங் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மீட்டிங்லையும் ஹீலிங் நடக்கணுன்ற அவசியம் கிடையாது. கர்த்தருக்கு தேவையானால் அங்கே அவர் ஹீலிங் செய்வார். அங்கே இருக்கிற ஜனங்களை பேஸ் பண்ணி தான் கர்த்தர் செய்வார். இந்த ராங் காஸ்பல் அல்லது ராங் மினிஸ்ட்ரி இதை செய்யக்கூடாது. இப்போ யோபு சொல்கிறான் அகிமாஸ் கிட்ட, போகாத, இப்படி ஓடாத. தாவீது எப்படி ரொம்ப சென்சிட்டிவான ஆள், பார்த்து தான் செய்வான். இப்போ அகிமாஸ் பார்த்தான். அகிமாஸுக்கும் தெரியும், நம்ம எதையாவது சொல்ல ராஜா எதுக்கு நம்மளை போய் குத்துவானே. என்னப்பா பையன் எப்படி இருக்கான் தெரியாது ராஜா, நமக்கு அதெல்லாம் தெரியாது. கூஷ் இருக்கான்ல, அவன் அதை பற்றி கவலையே படலை. இல்லைப்பா சவுல் செத்ததுக்கே கொண்டுட்டான், இப்போது அப்சலோம் செத்துட்டான்னு சொன்னால் என்ன பண்ணுவான் ராஜா? கொல்லட்டும், சாவடிக்கிட்டோம். நான் வந்தது உள்ளதை உள்ளபடி சொல்கிறதுக்காக வந்தேன். நான் சவுலுக்கும் அமலேக்கியனுக்கும் நடந்தது வேற. இங்கே நான் சாவடிக்கல எவனையும், நான் போய் அறிவிக்கிறதுக்காக மட்டும்தான் வந்தேன். அறிவிக்க சொன்னதை நான் அறிவிப்பேன், அதில் கூட்டவோ குறைக்கவோ எனக்கு அதிகாரம் இல்லை. இல்லைங்க, அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்தாலும் வரும். சவுல் விஷயத்தில் தாவீது கோபமாக கொண்டு இருக்கிறாரு. ஒருவேளை உங்களை விஷயத்தில் இந்த காஸ்பலை போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும். வரட்டும், கொன்னாலும் கொண்டுவார், கொல்லட்டும். நான் உள்ளதை உள்ளபடி சொன்னேன். நான் என் மேலே எந்த தப்பும் இல்லை, நான் சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொன்னேன். இதுதான் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வச்சது. உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்யுங்க. உங்களுக்கு என்ன செய்ய சொன்னாரோ அதை செய்யுங்க. அதில் உங்களுடைய சுய ஞானத்தை கலக்காதீங்க, உங்கள் அறிவை கலக்காதீங்க. அதோடு சேர்ந்து இப்படி பண்ணால் அது நல்லா நடக்கும், இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும், இந்த மாதிரி போனால் அவங்கள ரீச் பண்ணிடலாம். கொரிந்தியருக்கு எழுதும்போது 1 கொரிந்தியர் 2:1, சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது, அப்போது ரொம்ப தெளிவாக சொல்கிறார் பாருங்களேன். எங்கேருந்து வராருன்னா அத்தனை பட்டணத்துலேருந்து வராரு. அத்தனை பட்டணத்தில் போயிட்டு பயங்கர ஞானம், சுய வசனிப்பு எல்லாம் பேசிட்டாரு. ஆனால் அங்கே யாரும் ஏற்றுக்கொள்ளலை. அங்கே வசனம் சொல்லுது, அத்தனை பட்டணத்தில் அவங்க என்ன செஞ்சிட்டாங்களாம், இன்னொரு நாள் பார்ப்போம் என்று சொல்லி அவனை அனுப்பிவிட்டார்கள்னு இருக்கு. 17:32
மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்டபோது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். மினிஸ்ட்ரி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ பவுல் எழுதுறாரு 1 கொரிந்தியர்ல 2ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில், சகோதரரே நான் உங்களிடத்தில் வந்தபோது தேவனை பற்ற சாட்சியை சிறந்த வசனைப்போடாவது ஞானத்தோடாவது அறிவிக்கிறவனாய் வரவில்லை. தெளிவாக எழுதிட்டார் பாருங்க, புரியுதா? அதுக்கு முந்தின அதிகாரம் ஃபுல்லாக ஞானத்தை பற்றி பேசுறாரு. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். அதோட காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன இதில் அவர் ஞானத்தை பற்றி ரொம்ப ஞானமாக பிரசங்கம் பண்ணி பார்க்குறாரு. அப்படியே ஏற்ற இறக்கத்தோட கூடி குறைச்சி அப்படியே மறைச்சி இப்படி சொன்னால் காஸ்பல் ரீச் ஆகும், இவங்களுக்கு இப்படித்தான் சொல்லணும். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நமக்கு இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்த்த உடனே பிரசங்கம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். இவருக்கு இப்படி சொன்னால், இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் எடுபடும், இவருக்கு இந்த மாதிரி சொன்னால் கொஞ்சம் மாறும், இவர் அக்செப்ட் பண்ணிப்பார், இந்த ஜனங்களுக்கு இப்படித்தான் நம்ம காஸ்பல் கொண்டு போகணும். ஜோக்கு சொன்னால் தான் அவங்க என்ன செய்வாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. நம்மளே என்ன பண்ணுவோம், இப்போ நம்ம என்ன நினச்சிக்கிட்டோம், அன்றியும் சகோதரரே அப்படின்னு கொஞ்சம் ஆழமாக பேசினா அவனுக்கு புரியாதுன்னு. நீங்கள் பேசுங்க, புரிய வைக்கிறது நீங்கள் இல்லை, அவனுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். அவங்ககிட்ட அவர் கொண்டு போயிடுவார். எப்பவுமே சரி, இந்த முன்னாடி இருக்கிற ஆளை பார்க்கக்கூடாது, ராஜாவை பார்க்கக்கூடாது. நிற்கிறது ராஜாவா யோவாபா அதை பற்றிலாம் எங்களுக்கு கவலை கிடையாது. திஸ் இஸ் த காஸ்பல். நாங்கள் உள்ளதை உள்ளபடி பேசுவோம், அவ்வளோதான். கூட்டவும் மாட்டோம், குறைக்கவும் மாட்டோம். அதைத்தான் பவுல் தெளிவாக எழுதுற கொரிந்தியருக்கு, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேற ஒன்றையும் உங்களுக்குள்ளே அறியாது இருக்க நான் ஏன் தீர்மானம். நான் கமாலியல்கிட்ட படித்தது என்கிட்ட இருக்குது, கமாலியல்கிட்டலாம் கரைச்சி குடிச்சிருக்கிறேன். சபையின் மூப்பர்கள் எழுதி கொடுத்த நிருபங்கள் என் கையில் இருக்குது, 10ஆவதுக்கு நியாயப்பிரமாணத்தையும் படிச்சிருக்கிறேன். இவ்வளவும் என்கிட்ட இருக்குது. ஆனால் எதையுமே உங்களுக்கு சொல்ல நான் ரெடியாக இல்லை. அப்புறம் என்னதான் சொல்லுவீங்க, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அன்றி வேற ஒன்றையும் நான் உங்களுக்கு சொல்ல மனம் வேற இல்லை. குமாரன் சிலுவையிலே பலியானார், அவ்வளோதான்.